நாமினேஷன் தாக்கல் பண்ணுவோமா வேணாமான்னு பயந்து போய் கிடக்குறாராம். அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அண்ணன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, அண்ணன் இனிமே எப்படித்தான் அரசியல தாக்கு பிடிக்க போறாரோ, இப்படி பண்ணிடுச்சே பாஜக, இனிமே மதுரைக்குள்ள அண்ணனால டெபாசிட் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அண்ணனை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காயலாம். ஏன்னா ஏரியாக்குள்ள பிடிஆர் அண்ணனுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆளை புதுசா இறக்கி இருக்காயலாம். அவர் பேரை கேட்டாலே அவன் கடந்து அலறாங்களாம். ஐயோ அவரா, அவர் பயங்கரமான ஆளாச்சு, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா, இனிமே பிடிஆர் நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு பயங்கரமா அவன் பயமுறுத்திட்டு போயிட்டு இருக்கானோ அவர் நினைச்சு. இவ்வளவு ஏன் ஐயா ஸ்டாலின் நல்ல வேலை அவர் மதுரையில போய் போட்டி போட்டார், நம்ம தொகுதியில போட்டி போடல. போட்டி போட்டுதான் நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஐயாவுமே பயந்து போயிருக்காரா. அப்பேற்பட்ட பயங்கரமான ஒரு ஆளை வந்து இறக்கியிருக்காங்களா. யார் தெரியுமா அந்த பயங்கரமான ஆளு? நம்ம புஷ்பா புருஷன், சாரி நம்ம குஷ்பு புருஷன். அந்த குஷ்பு புருஷரை திடீர்னு மதுரையில குதிக்க விட்டாங்களா. நீங்க தான் இறங்கணும், மதுரை மக்களை நீங்க தான் காப்பாற்றணும், உங்களை தாண்டி ஒரு ஆளு அவரை எதிர்க்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டிலே கிடையாது. குஷ்பு புருஷனை ஏன் குதிக்க சொன்னாங்க? குஷ்பு புருஷனை வச்சு இவங்க என்ன குறுக்கு விசாரணை மதுரையில பண்ண போறாங்க பாத்துருவோம்பா. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம், இது மதியம் தர்பார். கோப்பு திடீர்னு ஒரே நைட்ல பயங்கரமா ஒரு ஸ்டார் தொகுதியா, ஏற்கனவே ஸ்டார் தொகுதி தான், பட் இது டபுள் ஸ்டாரா வந்து மாறி இருக்கு, ஒரு சூப்பர் ஸ்டார் தொகுதியா மாறி எடுத்துருவாங்கல்ல மதுரை மத்திய தொகுதி. இங்க 4 பேர் போட்டி போட போறார், 4 கட்சி சார்பா. திமுக சார்பா அண்ணன் பிடிஆர் அண்ணன், அதிமுக அது அதிமுகன்னு சொல்ல முடியாது, அது எப்படி சொல்லலாம், அதிமுக சின்னத்துல பாஜக சார்பில் புதிய நீதி கட்சி பேர்ல போட்டி போடுற நம்ம சுந்தர்சி அண்ணன், அப்புறம் இந்த பக்கம் தாவேக்கால இருந்து முஸ்தபா அண்ணன், நாம் தமிழர் கட்சியில இருந்து அப்துல் ஹக்கீம் அண்ணன். இந்த 4 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா எல்லாருமே யாருமே தோக்கணும்னு நினைச்செல்லாம் போட்டி போட மாட்டா, 4 பேரும் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சதான் போட்டி போடுவார். இப்போ இதுல இந்த முஸ்தபா அண்ணனும் அப்துல் ஹக்கீம் அண்ணனும் அதை அவங்கள வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். பிரைமா வந்து பயங்கரமா வந்து டஃப் கொடுக்க போறது 2 பேர் தான், ஒன்னு சூரியன், இன்னொன்னு ரெட்டலை. இப்ப பிடிஆர் அண்ணனுக்கும் சுந்தர்சி அண்ணனுக்கு தான் போட்டியே அப்படின்னு சொல்லி அங்க களம் பிக்ஸ் ஆகி கிடக்குது. இப்ப சுந்தர்சி அண்ணனை நினைச்சு பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்க அவர் படத்துல ஒண்ணு வரும்ல, டே நானும் ரவுடி தான், நானும் இப்ப உள்ள ஏறுவேன் அப்படின்ற மாதிரியே நானும் அண்ணனும் வந்து களத்துல அவர் இறங்கினாரா இல்லை இவங்க பிடிச்சி இந்த ஜூவுக்குள்ள தள்ளி விட்டாங்களான்றது தெரியல. ஆனா அண்ணன் நிம்மதியா இது வரைக்கும் இருந்தாரு. இதுக்கப்புறம் என்னென்னலாம் தோண்டி எடுத்து அடிக்க போறாங்க சுந்தர்சி அப்படின்றது அவருக்கே தெரியாது, மறந்து போயிருப்பாரு, அதையெல்லாம் கிளறி விடுவாங்க. இப்ப அதே நேரத்துல சுந்தர்சி அண்ணன் கண்டிப்பா ஒரு ஹோப்ல தான் உள்ள இறங்கியிருப்பாரு, கலக்குறான் கதிரேசன் கலக்குறான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த ஒரு இதுவோட தான் வந்து எந்தூசியாசத்தோட உள்ள போவார். அவர் வீட்டை விட்டு வெளியில குஷ்புவாக்கு அனுப்பி வைப்பாங்கல்ல வெற்றி திலகமிட்டு, அங்க அவங்க போனா அவர் வீரோ வந்தா இருப்பீரோ நல்லா இருப்பீரோ அந்த மாதிரி பாட்டு பாடிதான் அக்கா கண்டிப்பா அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ இப்போ இங்க ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட அதாவது இந்த தொகுதி பங்கீடுல வந்து பெரிய பிரச்சனை அதிமுக பாஜகவுக்கு பண்ணிருச்சுன்னாங்க, அதாவது முக்கியமா பழனிசாமி ஐயா பாஜகவுக்கு பண்ணிருச்சுன்னாங்க. இப்ப இந்த தொகுதியில எதுக்காக ஏசி சண்முகன் ஆக்சுவலி அண்ணன் ஆரணியை சேர்ந்தவர், அவர் நினைச்சிருப்பாரு நமக்கு வேலூர்ல ஒண்ணு கொடுப்பாங்க, காட்பாடியில ஒண்ணு கொடுப்பாங்க, அந்த வட மாவட்டத்துல ஏதாச்சும் ஒண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்பார். அவரு வேணும்னு அடம் பிடிச்சி ஒத்த காலில் மதுரையில கொடுத்தா தான் நான் உங்க கூட்டணியில இருப்பேன், இல்லாட்டி நான் உங்க கூட்டணியை விட்டு வெளியில போயிடுவேன். ஏற்கனவே அவருக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போகல, வரமாட்டான்னு நினைச்சு இப்பயுமே அவருக்குன்னு சொல்லி அவர் கட்சிக்குன்னு சொல்லி யாருக்கு எந்த தொகுதியும் கொடுக்கல. அவங்க தொகுதியில ஒன்ன வந்து சப்ஸ்டியூட்டா உட்கார வச்சிருக்காங்க. இந்த சொல்லுவாங்கல்ல வேட்பாளர் ஒன்னோடது ஆனா தொகுதி ஒன்னோடது கிடையாது, அந்த கதை தான். இப்ப அவருக்கு வேட்பாளர் வேணா நிப்பாட்டிக்கலாமே தவிர கணக்குக்கு கூட வைக்க மாட்டாங்க. ஒரு தொகுதி
இலை சின்னத்திலையும் இன்னொரு தொகுதி தாமரை சின்னத்திலையும். இதுக்கு பேசாம அவங்க கட்சியில போயிட்டு இவர் சேர்ந்துருக்கலாம். இவர் தான் போட்டி போட மாட்டேன்ட்டாரு. நமக்கு ஒரு கட்சியை வச்சிருக்கோம், நம்ம ஒரு சின்னம் வச்சிருக்கோம், நமக்கு ஒன்றும் தராம கிண்ணத்தை கொடுத்துட்டு கடைசியில் அவங்க கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்கல்ல, நான் என்ன தயா பண்றது அப்படின்னு சொல்லி அவர் வந்து நான் நிக்கல, வேற ஆள் நிக்கிறாரு. நிக்கிறதுக்கு ஆள் தேடி இருக்காரு, யாரை வைக்கலாம். குறைஞ்சபட்சம் நாமளாவது பிரபலமான, அதாவது நம்ம போட்டி போல எப்படி தோத்து போயிடும் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. குறைஞ்சபட்சம் நம்மளாவது பிரபலமாகணும். யாரை கொண்டு போய் வைக்கலாம். கூடவே ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. எந்நேரம் திரும்பி பாருங்க, அதே மாதிரி இதெல்லாம் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இங்கிலீஷ்காரன் படம் எல்லாம் அங்க பாருங்க, எப்பயும் உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க, உங்க கூடவே இருக்கிற, ரொம்ப நாளா உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆட்கள் உங்க கண்ணுக்கு தெரியுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க இவள. இதுக்கு பின்னாடி குஷ்பு அக்கா இருக்காங்க அப்படின்றாங்க. ஏன்டா குஷ்பு அக்கா போட்டு இருக்கிறீங்க? அண்ணனா தெரியாதா? ஏசி சண்முகனே இது வரைக்கும் எவ்வளவு படம் எடுத்திருக்காரு. எடுத்த படம் அத்தனையும் சுந்தர்சிக்காத்தான் எடுத்த படம் அத்தனையும். ஏன் இப்ப கூட அவர் முன்னாடியே நமக்கு ஹிண்டு கொடுத்துருக்காரு, சுந்தர்சியே கொடுத்துருக்காரு. இப்ப ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம், அந்த படம் நியாயமா அவனுக்குள்ள சுந்தர்சி இயக்கியிருக்க வேண்டியது ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு, அது ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இதுதான் அந்த தவிர்க்க முடியாத காரணம்னு யாருக்கும் தெரியாம போயிடுச்சு. அதோட இப்ப இந்த பக்கம் எடுத்துக்கொண்டாந்து வைங்க, இது வரைக்கும் அவர் வேற எங்கேயுமே படம் எடுத்தது கிடையாது. அவர் ஏசி சண்முகன் எடுத்தா இங்கதான். அதே மாதிரி இப்ப இந்த வஉசி ஐயா சிதம்பரனார் இருக்காருல்ல, சிதம்பரனாரோட சிலைக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அங்கே வந்தார். அவனுக்குள்ள வந்துட்டு எப்படியாச்சும், அதாவது அவர் என்ன இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. குஷ்பு அக்காவுக்கு கூட அவர் அந்த மாதிரி பேசுனது கிடையாது. இப்போ அவனுக்குள்ள உட்காந்து பேசினார் என்னன்ட்டு, எனக்கு நான் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, இதுக்கு முன்னாடி உனக்கு பெருமையா இல்லையா? அப்படி இருக்கு, அப்படிலாம் இருந்ததுனாலதான் உனக்கு பெருமையா இருக்குன்னா அதை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் நீங்க சொல்லி இருந்திருக்கலாம்ல. எல்லாத்துக்கும் ஒரே ஆனவன், நாமெல்லாம் ஒன்னானவன் அப்படின்ற மாதிரி பேசி கடைசியில கொண்டாந்து இங்க கொண்டாந்து விட்டுற வேண்டியது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்காக கொண்டாந்து விட்டாங்கன்னு வைங்களேன், இப்போ கொண்டாந்து இறக்கியிருக்காங்க. பிடிஆர் அண்ணன் அவனுக்குள்ள 2016 2021. இன்னும் சொல்ல போனா அந்த குறிப்பிட்ட அந்த பகுதி மொத்த மதுரையும் அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த பகுதியில எவனும் வந்து குண்டு விளையாட முடியாது அப்படின்றத ஏற்கனவே நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி 2016 அதிமுக நேரடியா போட்டி போட்டுச்சு, அப்பயே அடிச்சு வரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம எப்படி போனாலும் நமக்கு வந்து டைம் வேஸ்ட், எஃபோர்ட் வேஸ்ட், காசு வேஸ்ட், அதனால கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிக்கு கொடுத்தாங்க. அங்கே உட்கார்ந்துக்கிட்டே ஜெயிச்சார். இப்போ படுத்துக்கிட்டே ஜெயிப்பார் பிடிஆர். இல்லை அவர் உண்மையிலே நல்ல வேலை, நான் கூட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன். கடைசியில் கொண்டாந்து நம்ம வேலையை சுலபமாக்கிட்டாங்க. நான் வேற யாரையோ ஒரு அரசியல்வாதியை இறக்கிறீங்கன்னு பயந்துட்டேன்ப்பா. இவரை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்த்தா போதும். ஏன்னா அதிமுக எல்லாரும் சொல்றாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கூட்டணி கட்சிக்கு கொடுக்க மாட்டாங்க. எப்படி வந்து, ஏன்னா 2021 கொடுத்ததுக்கே கத்துனாக அப்படின்னு சொல்லி கேள்வி. 2026 கண்டிப்பா இந்த தொகுதி அதிமுக நேரடியாக போட்டி போற ஒரு தொகுதியாக தான் இருக்கும். முக்கியமா நம்ம அண்ணன் மன்னனும் இல்லாட்டி ஜெயபாலனும் யாரோ ஒருத்தர் தான் வந்து அதிமுக சார்பா போட்டி போடுவாங்க. ஏன்னா மன்னன் அண்ணன் விட்டுட்டு வந்தார்ல, ஏன் விட்டுட்டு வந்தார்? நீ கூட்டி வச்சு உட்கார்ற ஆளுக்கு அவங்க கூட்டி கோலம் போறவங்க அங்கே வந்து சேர்ந்தாப்புல அவருக்கு அந்த வெறுப்பெல்லாம் இருக்கும்ல. பட் இருந்தாலும் வெளியில எதையும் தெரியாம, வெளியில எதையும் சொல்லாம, ஓகே நாங்க வந்து ஒட்டுக்கா உட்காந்து ஒற்றுமையா இருந்து நாங்க எப்படியாச்சும் இவரை மேல தூக்கிட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்றது தெரியும். ஏன்னா அவங்க எதுக்காக இந்த கூட்டணி கட்சிக்கு இந்த இடத்த கொண்டாந்து கொடுத்தது? அவங்களுக்கு போட்டி போட தெரியாமலா? சுத்தி மதுரையில மும்மூர்த்திகள் 4 பேர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாம் வந்து இதை சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் இதை பார்த்துக்க மாட்டாளா? ஏன்னா தெரியும் நல்லா, 4 பேர் இல்லை, ஐயா எடப்பாடி பழனிசாமி 50 பேரை கொண்டாந்து இதுக்கு முன்னாடி இந்த மொத்த அமைச்சரவையும் கொண்டாந்து அங்கே கொட்டுனா கூட அவங்களுக்குள்ள ஒன்றும் தேராது, மொத்தமாக முடிச்சு விட்டுருவாங்க. அதனால வேற வழி இல்லாமல் சரி இறக்கி விட்டுருக்காரு. ஏசி சண்முகன்னு இறக்குறாரு. ஒருவேளை இப்போ என்ன சொல்லி ஓட்டு கேட்டால் சொல்றாங்க அங்கே இருக்கிற அவங்களுடைய சமுதாய ஓட்டு. இல்லை எனக்கு புரியலடே, இது நடக்கிறது எலெக்ஷனா இல்லை வேற எதுவுமா? நினைச்சு பாருங்க, பிடிஆர் என்ன மாதிரி ஒரு ஜெம்மை எங்கேயாவது பார்க்க முடியுமா? முதல்ல அந்த மாதிரி ஒரு ஆளை இழக்கிறது அந்த தொகுதி மக்கள் ஒத்துக்குவாங்களா? திமுக உண்மையிலேயே கை நீட்டி புரளி பேச முடியாத, எதுவும் குற்றச்சாட்டு வைக்க முடியாத, பொய்யா கூட எதையும் சொல்ல முடியாத ஒரே ஒரு ஆள், அதாவது லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆள் அவர் ஒருத்தர் தான். அவர் மேல இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன அலிகேஷன், அவர் மேல ஏதாச்சும் ஒரு சின்ன குற்றச்சாட்டு, வேற ஏதாச்சும், அதான் காசு அடிச்சிட்டாரு,
பதவியை தப்பா யூஸ் பண்ணிட்டாரு, அநாகரிகமா நடந்துட்டாரு, தப்பா பேசுறாரு, ஏதாச்சும் ஒரு அலிகேஷன் என்ன சொல்லி அந்த ஆள் மேல நீங்க வந்து இப்ப எதை சொல்லி பிரச்சாரம் பண்ணுவீங்க? அவர் ஏதாச்சும் உட்கார வச்சு கேள்வி கேட்டா சுந்தர்சி எனக்கு 6:05 டைம் ஆச்சு, நான் உடனே போய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடிடுவாப்புல. என்ன அரசியல் பேசுவாப்புல? அண்ணன் இது வரைக்கும் 5 வருஷத்துல பேசின அரசியல், அவர் சொன்ன விஷயங்கள், கொடுத்த டேட்டாக்கள், செஞ்ச மாற்றங்கள், எவனாச்சும் இது வரைக்கும் அவரை பத்தி தப்பா பேசியிருப்பாங்கன்னு சொல்லுங்க. அவர் கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் எவனாச்சும் ஒருத்தன் பதில் எவனாச்சும் சொல்லியிருப்பான்னு சொல்ல, தப்பா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஒருத்தனாச்சு பதில் சொல்றதுக்கு தைரியம், அவர் கூட நேருக்கு நேரா வாதம் பண்ணக்கூடிய திறமை, தகுதி எங்கேயாச்சு? பினான்ஸ் மினிஸ்டருக்கு இங்க உட்கார்ந்துட்டு அங்க ஆணி அடிப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு அரசியல்வாதிய யாரு கூட உட்கார்ந்து கோத்துட்டு இருக்காங்க பாருங்க. முதல்ல அவருக்கு மனசு வருமா? பாவம் இவர்கிட்ட போயிட்டு இவரையெல்லாம் போயிட்டு, ஏன்னா சுந்தர்சிக்கும் அவருக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? கொண்டாந்து எப்படியாச்சும் நம்மள ஒரு ஆளை கொண்டாந்து இறக்கிடணும். நம்மளை விட சுந்தர்சிக்கு தான் ரொம்ப கான்பிடண்டா இருக்கான். எப்படி கொடூரமா அடிக்க போறாங்களா, இல்ல ரொம்ப கொடூரமா அடிக்க போறாங்களா, நாம எப்படி இருக்க போறோம்? அவர்கிட்ட அங்க இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ், நம்முடைய சமுதாய வாக்குகள் ஓட்டு போடுவாங்க. அது ஒட்டு மொத்தமா நல்லா நினைச்சு பாருங்க, சமுதாயத்தையும் தாண்டி அங்கே ஒரு நல்ல மனுஷனுக்கு இருக்கிற அங்கீகாரத்தை எப்படி வந்து நாம வந்து புடுங்கலாம் அப்படின்றத குறுக்கு வழியில யோசிக்கிறது தான் இது. வேற எதுக்காகவும் இவங்க வந்து இதை கொண்டாந்து இங்க திடீர்னு உடனே நேற்றுக்கு நைட்டு சொல்லி இன்னைக்கு காலையில ஓகே நான் இறங்குறேன் அப்படிலாம் போயிருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு மோல்டு பண்ணியிருப்பாங்க. எல்லா சைட்ல இருந்து வந்திருக்கோம். என்ன சொல்லியிருப்பாங்க? நாங்க சப்போர்ட் பண்றோம், பாஜக இருக்கு, அதிமுக வேலை பார்க்கறதுக்கு அதிமுக இருக்கு, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, பிரச்சாரத்துக்கு வந்தா மட்டும். கண்டிப்பா குஷ்பாக்கா பிரச்சாரத்துக்கு வருவாங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க ஒரு ப்ராப்பர் பொலிட்டீஷியனை அவங்க மாறிட்டாங்க, ஒரு ப்ராப்பர் பொலிட்டீஷியனை மாறிட்டாங்க. இன்னும் அண்ணன் வந்து மேக்கப்பை கூட கலைக்காம இருக்காரு, அவரை கூட்டி கொண்டாந்து வச்சு ஏன் தேவையில்லாத அவமானப்படுத்துறாங்கன்னு தான் தெரியல. பாப்போம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டுல சுந்தர்சி அண்ணன் பிடிஆர் அண்ணனுக்கு ஈக்குவலான ஒரு கெப்பாசிட்டியான ஒரு ஆள் தான். அவருக்கு வந்து உண்மையிலேயே அவர் அந்த அரசியல் அனுபவம், அரசியல் அறிவு, அரசியல் தெளிவு இதெல்லாம் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் நம்புறீங்க? சொல்லுங்க பாப்போம். நன்றி.